வணக்கம். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய தமிழர் பெருவிழா நிகழ்ச்சியில் புதுகை பூபாலன் குழுவினரின் இசை நிகழ்ச்சியினை காணலாம். இது முழுக்க எங்களுக்கு உரிமையானது. நானும் எங்கள் குழுவினரும் இணைந்து நடத்தினோம். இந்த நிகழ்ச்சியினை நானும் எங்களது தந்தை பெரியார் திராவிடர் கழக குழுவினரும் இணைந்து நடத்தியது. அற்புதமாக பாடினார். உன் பாடலை கேட்டு இந்த அரங்கமே கைத்தட்டி சிரிக்கிறது. உன்னுடைய குரல் வளம் மிகச் சிறப்பாக பாடினாய். ஆனால் உன் பாட்டில் சிறிய பிழை இருக்கிறது. என்ன பிழை? தவறு இருக்கிறது. என்ன தவறு? எப்பேற்பட்ட லோகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்ன லோகம்?
காலங்காலமா அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லிருக்கா? இது பூலோகம், ஆமா, அப்புறம் ஒரு மேலோகம், அதுக்கப்புறம் பாதாள லோகம். மேலோகத்துல இன்னொன்று இருக்கு பாத்தியா இல்லையா? மேலோகத்துல யாரா இருக்காங்க? 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. 38 தேவர்கள். 8 தேவர்கள். இந்த தேவர் தான் இடஒதுக்கீடு என்னன்னு தெரியாம மீசை முறுக்கிட்டு தெரியுது. யாரால வந்துச்சு என்றதுக்கு அந்த சூரியன் இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். உணவு கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் காரணம். பச்சை மரகத பட்டு விரித்து கடுத்து கிடக்கும் இயற்கை இயற்கை அங்குடி சித்திரை உச்சி கடிரவன் மதித்த முத்திரை மசக்கை பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை இயற்கை. அதனால இந்த சூரியனுக்கு நன்றி சொல்லி சூரியன் பொங்கல் வைக்கிறோம். சூரிய பொங்கல் வைக்கிறோம். ஆமா, ஆட்டு மாட்டுக்கு அடுத்த நாள் வைக்கிறோம். மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறோம். உழைத்த ஆடு மாடுகள் உழைத்ததுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஆனா அவன் மந்திரம் சொல்றான். அவன் என்ன சொல்றான்? சோத்தை போட்டு வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்றான். எப்படி சொல்றான்? அதான் சமஸ்கிருதம் பெரிய எந்த மொழிங்கிறாங்கல்ல, மொழிக்கு அவன் மந்திரம் சொல்றான். சோத்தை போட்டு வச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? எந்து நதையோ வர்ஷந்து பர்ஜன்யாக சுவித்பலா ஓஷதயோ பவந்து அன்னவதாம். ரெண்டு ஆணி எந்த ஆணின்னு உங்களுக்கே தெரியும். ஏன் சொல்ல? அதானி ஒண்ணு, அம்பானி ஒண்ணு. ஆமா, ரெண்டு ஆணி. இவங்க 2 பேரும் தான் இந்தியாங்கிறாங்க. 2 பேரும் தான் இந்தியாங்கிறான். விக்கிற 2 பேரும் தான் இந்தியாங்கிறான். விக்கிற 2 பேரும் அவங்க. ஆமா, வாங்க 2 பேரும் இவங்க. நடுவர் நம்ம படுத்துற பாடத்துல வைங்க. விக்கிறது யாரையும் இல்ல, யார? நம்மளத்தான். நம்மள படிச்சு நம்மள வித்து நம்மளுக்கே தமிழ்நாட்டுல கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறோமா? தமிழ்நாட்டுல திருப்பூர் கூட வடநாட்டவர்கள் வந்து விட்டார்கள். வந்து விட்டால் பாவம். அங்க ஒண்ணு இல்லாம வச்சிருக்காங்க, இங்க வந்திருக்காங்க. அங்க ஒண்ணு இல்ல, அங்க ஒண்ணு இல்ல. வழியே காணும். ஆமா ஆமா, இங்க சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. சோறு போடுது. என்ன செய்து விட்டார்கள் திராவிட இயக்கம்? என்ன செய்து விட்டார்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அவ்வளவு பேருக்கு வடநாட்டுல இருந்து நீ ஒண்ணும் பண்ணல பத்தியா? ஆமா, பூரா சோறு போட்டுக்கிட்டு. அதுதான் தமிழ்நாடு. அதுதான் தமிழ்நாடு. பூரா சோறு போட்டு அவன் உருவாக்கி வச்சிருக்காங்க. 70களிலேயே குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. 70களிலேயே ஆமா, குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு எப்படி படிச்சு பெரியார் சொன்னாரு, எல்லாம் படிங்கடா, படிங்கன்னாரு. எல்லாரும் படிங்க, படிச்சு முன்னேறுங்கப்பா. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி இல்ல. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போறோம்னா என்னென்னமோ லிஸ்ட் எடுக்கலாம். வயலுக்கு பள்ளிக்கூடம் போறாங்க, பேசாம சைலண்டா இருக்காங்க. குடும்பமே டென்ஷன் ஆகிறாங்க. ஆமா, எவ்வளவோ லிஸ்ட் எடுத்து அனுப்புறோம். என்ன அனுப்புறோம்? அது எடுத்துக்கிட்டியா, வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டியா, வீட்டு போட்டு எடுத்துக்கிட்டியா, அது எடுத்துக்கிட்டியா, அது எடுத்துக்கிட்டியா, இது எடுத்துக்கிட்டியா, எடுக்க வேண்டிய புத்தகத்தை மட்டும் மறந்து வச்சு போயிடுறேன். எல்லா லிஸ்டும் போட்டு அனுப்புறோம். ஆமா, அப்ப நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் போகல, அப்படியா போனோம்? இந்த உட்கார்ந்துருக்க விஷயங்களுக்கு தெரியுமே. பள்ளிக்கூடம் முன்னாடி போனோம். எங்க அம்மாலாம் ஒரே வார்த்தை தான் கேட்பாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது என்ன கேட்பாங்க? பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா ஒரே வார்த்தை என்ன கேட்கும்? அந்த நல்லா படிச்சு வந்தேன். எப்படி பள்ளியில கேட்டவங்க அம்மா? பள்ளிக்கூடத்துக்கு போறேன் அப்படின்னா தட்டை எடுத்துக்கிட்டியா? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூட படிக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சோறை போட்டாங்க. சோறை போட்டு படிச்சோம். இப்ப காலையில மயங்கி விழுறான். மயங்கி விழுறனால யாரு? அரசு பள்ளிக்கு வர்றவன் தான். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றவன் நம்ம வச்சு குத்திடுறான் காலையில. ஆமா, அரசு பள்ளியில் காலை உணவு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல இப்படி எல்லாமே படிக்க சொன்னாங்க. படிக்க சொல்ற பெரியார் படிக்க சொன்னாங்க. எல்லாரும் படிக்க சொன்னாங்க. படிச்சு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துறாங்க. ஆமா, படிக்க சொன்னாங்க. சரி, படிச்சதுனால என்ன பண்ணோம்? 70ல குடும்ப கட்டுப்பாடு வரையில கரெக்டா என்ன பண்ணிட்டோம்? ஆமா, பயன்படுத்திட்டோம். பயன்படுத்திட்டு பூரா வடநாட்டுல பயன்படுத்தாம அவன் என்ன செஞ்சான்? பலூன் ஊதி உடைச்சுட்டான். அவனுக்கு என்னன்னே தெரியல. பலூன் கொடுத்தாங்க போல இருக்கு. ஆமா, உலக வங்கியில இருந்து பலூன் கொடுத்துருக்காங்கன்னு புதுன்னு ஊதி உடைச்சிட்டு பூரா பெரிய நின்று. அதுதான் படிப்பு. நீங்க மர்மமாவெல்லாம் சிரிக்க கூடாது, நான் ஓப்பனா தானே சொல்றேன். படிக்க அந்த அறிவு வேணும். அறிவு வேணும்ல. தமிழ்நாட்டுல இதெல்லாம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்க நமக்கு? ஆமா, கல்வி கொடுத்துச்சுல்ல, கல்வி கொடுத்தாங்க, நம்ம படிச்சால, முன்னேறனால, வேலைக்கு போனால. இப்ப என்ன சொல்றான்? மக்கள் தொகை அங்க அதிகமா இருக்கு, அதனால நிதி அங்க கொடுப்போம், நீ கொஞ்சம் கொடு. ஓம் காசு எடுத்து ஓம் பணம் பணம் ஓம் பணம் பணம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆமா, வாங்கிக்கிறவன் எவனோ இருக்கான். அங்க என்ன செய்யறான்? ஊபிக்கு கூட கொடுக்குறான். அதிகமா ஊபி கொடுக்குறான். ஊபிக்கு நம்ம ஒரு காசை வாங்கி கொண்டு அங்க கொடுக்குறான். நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறான். இதாங்க வளர்ச்சி. என்ன பண்ணிருக்கு? என்ன பண்ணி இருக்கோம்? படிச்சோம். இப்ப என்ன சொல்றான்? இப்போ மேல உட்கார்ந்து படிக்க கூடாதுங்கிறான். படிக்க கூடாது, நம்ம புள்ளைய படிக்க கூடாதுன்னு சொல்றான். வீட்டு கொண்டு வா. ஆமா, அப்புறம் பொது தேர்வு கொண்டு வா. பொது தேர்வு கொண்டு
பப்ளிக் எக்ஸாம். எல்லாத்துக்கும் பப்ளிக் எக்ஸாம். என்ன சொல்ற? 12வது பப்ளிக், அதுக்கப்புறம் 10வது பப்ளிக், அதுக்கப்புறம் 8வது பப்ளிக். கொண்டு வராங்க. வரப்போதா புதிய கல்வி கொள்கை? புதிய கல்வி கொள்கை வரும்டா வரும்டா. 3வது 5வது பப்ளிக்கா? 5வது பப்ளிக். அதை விட பாருங்க என்ன செய்யறான்? 3ஆம் வகுப்பு கொஸ்டின் பேப்பர் 3ஆம் அவுட் ஆயிடக்கூடாதுன்னு டீச்சர் வாத்தியார் டென்ஷன் ஆகுறாரு. 3ஆவது பப்ளிக் வச்சா எப்படி இருக்கும்? 3வது பப்ளிக் வந்து ஸ்குவாட் வந்து செக் பண்ணுவாங்க. பிட்டு செக் பண்றாங்க. பிட்டு செக் பண்றாங்க. மூக்கு காமி. நான் சொல்லு. இங்க என்ன கனமா இருக்கு? அது பேம்பர்ஸ். அவன் முழுசா ஒண்ணுக்கு போக கூட முடியாது. ஆனா அவன் என்ன சொல்றான்? புதிய கல்வி கொள்கை பிஜேபி காரன் என்ன சொல்றான்? படிக்க கூடாதுங்க. படிக்க கூடாதுங்க. அப்ப 3வது கொஸ்டின் பேப்பர் வெளியாயிருமா? அவுட் ஆயிருமா? அவுட் ஆயிருங்க. அவுட் ஆயிருந்து வாத்தியார் டென்ஷன் ஆகுறாரு. ஓஹோ. அவனுக்கு காலையில ஒழுங்கா ஆயே அவுட் ஆகல. ஆமா. அவனை கொண்டு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்றாங்க? நம்மள படிக்க கூடாது, படிக்க 8வது கூடாது, 3வது தாண்ட கூடாது, காலேஜ் போக கூடாது. நம்ம அப்ப ஆத்தாலாம் என்னென்னமோ வேலை செஞ்சாங்க. அவன் அப்ப வேலை செய்யற வேலையை தான் செய்யணும். குலத்தொழில் தான் செய்யணும். ஆமா. பெரியார் குச்சியை வச்சு செருப்பான அடிச்சாரு. அப்படியே ஏண்டா செய்யணும்? ஏண்டா செய்யணும்? எல்லாரும் படிச்சு வெளியே பள்ளிக்கூட பாடத்திட்டத்தை வச்சிருந்தாங்க. என்ன சொன்னா? இவன் தச்சன், தச்ச வேலை செய்கிறான். ஆமா. இவன் குயவன், பண்பாட்டம் செய்கிறான். இவன் உழவன், உழுகிறான். ஆமா. இவர் ஐயர், ஆமா, நல்லவர் இருந்துச்சு. பாடத்துல இருந்துச்சு. நம்ம பெரியார் தான் கேட்டார். மத்தவெல்லாம் இவன் கெட்டவனா? மத்தவெல்லாம் கெட்டவனா? அவன் மட்டும் நல்லவன்னா? அவனுக்கு மட்டும் இரு போடுற, இவனுக்கு மட்டும் இரு போடுற. அப்படி குலக்கல்வியை ஒழிச்சு எல்லாரும் படிச்சு வா. ஆமா. படிச்சு வந்துட்டாங்க. படிச்சு வந்தோம்ல, முன்னாடி நம்ம பிள்ளை எல்லாத்துக்கும் போகணும்ல. ஆனா இன்னைக்கு எங்கேயாவது நம்ம பிள்ளைய போக முடியுதா? பேங்குக்கு, ரயில்வேல போக முடியுதா? முடியுதா? நம்ம படிச்சிருக்கோம். எங்க ஊர் பேங்க்ல போய் லோன் கேட்க போனேன். உங்க ஊர் பேங்கா? உங்க ஊரு பூரா பேங்க் வச்சிருக்காங்க. உங்க ஊர் ஆவணம் அட்டை கிராமம்ல. ஆனா பேங்க் எல்லா ஊர்லயும் பேங்க் வச்சிருக்காங்க. இப்ப மொத்தம் விளானூர் எங்க ஊர் பேங்க்ல லோன் கேட்க போனேன். கண்ணாடி போட்டு மேனேஜர் உட்கார்ந்தாரு. ஓஹோ. 10 நிமிஷம் பேசினேன். சரி, நீ உனக்குள்ள 30 ஏக்கர் உனக்கு கொடுத்தியா டாக்குமெண்ட்? உங்க கேட்டாங்களா 30 ஏக்கர் சொல்லணும். சரி அவர் இந்த மாதிரி லோன் மேனேஜர் போய் கேட்டேன். ஊரு பேங்க் மேனேஜர் 10 நிமிஷம் பேசுறேன். இந்த மாதிரி சார் இந்த லோன் வேணும் இந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு. அவன் 10 நிமிஷம் கழிச்சு கேட்டான் பாரு. 10 நிமிஷம் கழிச்சு மேனேஜர் என்ன கேட்டான்? கண்ணாடியை கழிச்சு கே போல் பண்ணா. 10 நிமிஷம் பேசுறது எதுவுமே அவனுக்கு புரியல. என்ன கேட்டான்? அப்படின்னு என்ன சொல்றான்னு கேக்குறான். என்ன சொல்றான்னு கேக்குறான். அந்த கிராமத்துல எப்படி வந்த என்கிற நம்ம பிள்ளைய உட்கார வேண்டிய இடத்துல எவ்வளவு உட்கார வச்சுக்கல இன்னைக்கு. ஆமா. படிச்சுட்டு நம்ம வேலை நமக்கான வேலைகளை உருவாக்குறது எவ்வளவு கொண்டா திணிக்கிறது. ஆமா. இப்படி பண்றாங்களே. ஓஹோ. யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா. இவ்வளவு படிச்சு ஒரு சமூகத்தை எடுத்துட்டு வந்து நிறுத்துறது திராவிட இயக்கம் தானே. என்ன சொல்றேன்? ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே மொழியும் எங்க மொழி ஒன்னாடா? எப்படிப்பட்ட மொழி? ஆமா. 2400 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ ஒரு நெல் எடுத்திருக்காங்க. போன வருஷம் எங்க மண்ணுக்குள்ள ஒரு அகல இதுல ஒரு பானைக்குள்ள நெல் எடுத்து அது எங்க ஆதிச்சநல்லூர்ல அந்த ஒரு நெல் இருக்கு. ஒரே ஒரு நெல் கிடைச்சிருக்கு. அந்த நெல்லை அமெரிக்காவுக்கு அனுப்புனாங்க. எதுக்கு? ஆராய்ச்சிக்கு. கார்பன் பகுப்பாய்வுக்குள்ள இருக்கு. சரி, அவன் சொல்றான். என்ன சொல்றான்? அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்? ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த நெல்லோட வயசு 2400 வருஷம். 2400 வருஷம் அது இருக்குங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அப்புறம் என்ன முக்கியம்? அவன் சொன்னது இன்னொரு அதிர்ச்சி தகவல். என்ன சொன்னா? அந்த நெல்லு இப்ப கூட முளைக்கும் திறனோடு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு. இதுதான் உழைக்கும் திறனோடு இருக்குறாங்க. இருக்கு. அதையும் தாண்டி என்ன சொன்னா? ஆமா ஆமா. அதான் உழைக்கும் திறனோடு இருக்கு. அப்படின்னா நம்ம மொழியை சிறப்பு. எவ்வளவு மொழி இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்துருக்கு. கல்வெட்டுல இருக்கு. ஓலைச்சுவடியில இருந்தது இருக்குது. புத்தகத்துல வந்துச்சு. ஆமா. கம்ப்யூட்டர்ல வந்திருக்கு. இன்னைக்கு எங்கேயும் போகுது. அதை விட பாருங்க என்ன சொல்றான்? நம்ம ஊர்ல பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டணும். நிலா ஓட்டி வா, நிலா ஓட்டி வா, அலை மீறி ஏறி வா, அவ்வளவுதான். இல்லைன்னா காதலிய பார்த்தோன்னே நிலவு ஞாபகம் வந்துடும். எப்படி பாடுறாங்க? அதே அப்பா. ஆமா. வான மீதி நீந்தி ஓடும் வெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலு வெண்ணிலாவே. நிலவை காதலியோடு ஒப்பிட்டு
ஆமா வான் நீலா நீலா அல்ல உன்வானிலும் நீலா ஏன் நீலா எனும் நீலா என்றேறியும் நீலா 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 என்ன இப்ப இருக்க பசங்களுக்கு நீலா பாட்டு நீலா அது வானத்து மேலே அது போனத்து மேலே கொண்டாடல் தேனும் இன்னும் நிலவுக்கு போற மாதிரி பாஸ்டர் பாட்டு இருக்கா நிலவை கொண்டு வா கட்டியை கட்டி வை பாட்டு மட்டுமா நம்ம பாடணும் நிலவு நிலவ சோறு விட்டு நிலவை காட்டி சோறு விட்டுரும் ஆனா என்ன இப்ப என்ன பண்றான் நிலவுக்கு நிலவுக்கு நிலவின் எந்த நாடுமே யோசிக்கல உலகத்துல இருக்கிற எந்த விஞ்ஞானபூர்வமாக வளர்ந்தேன்னு சொல்லிட்டு இருக்க எந்த நாடும் ஆமா நிலவின் தென் துருவத்துல போய் பார்க்க முடியும் இறக்க முடியும்னு எவனும் யோசிக்கல ஆனா நம்ம அனுப்பி ஜெயிச்சிட்டோம் சந்திரன் அனுப்பிச்சிட்டோம் அனுப்பிச்சவர் யாரு யாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க என்ன கேட்டாங்க உலகத்துல இருக்க எவனுமே யோசிக்கவே முடியல தென் துருவத்துல போய் இறங்கலான்னு ஆமா நீ மட்டும் எப்படியா யோசிச்சா இங்க கொண்டு போய் இறக்க முடியும் அத ஓட்ட விஞ்ஞானி சொல்றாரு விஞ்ஞானி என்ன சொல்றா வேற ஒண்ணும் இல்ல என்ன காரணம் நான் பெரியார படிச்சேன் அவர் நான் சொல்லல இது அவர் சொன்னது நான் சொல்லல பெரியார படிச்சேன் அவர் தான் மாத்தி யோசினாரு கேள்வி கேளுனாரு அடுத்த கேட்டு பார்த்தேன் ஓஹோ அனுப்பலான்னு அனுப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீ சும்மா இல்லையே அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் சூரியனுக்கு அனுப்பி விட்டான் ஆமா ஆமா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்கான் என்ன சொல்றான் இங்க புராணத்துல என்ன சொல்றான் ஒரு பக்கம் சூரியனுக்கு நம்ம இதாகிட்டு இருக்கோம் ஆமா இவன் என்ன சொல்றான் சூரிய பகவான் நிலவு எங்க இருக்கு ஓஹோ சிவபெருமான் கொண்டையில இருக்கு போய் இறங்கி இருக்க சந்திரன் கொண்டையில இறங்கிச்சா எங்க இறங்கிச்சு ஆமா அங்க இருக்குது சூரியனுக்கு போய் 4 விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டு கல்வி இதுவரையும் அனுப்புனது 4 ஆமா வெற்றிகரமாக தமிழ்நாட்டுல அந்த 4 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதை தாண்டி என்ன சிறப்பு அதை தாண்டி எல்லாமே அரசு பள்ளியில படிச்சு வந்தவங்க அந்த 4 பேரும் அரசு பள்ளியில படிச்சவங்க தமிழ் வழி கல்வியில படிச்சு வந்தவங்க அதுதான் தமிழ் மொழிக்குள்ள சிறப்பு டெக்னாலஜி எல்லாம் படிக்கல அதெல்லாம் படிக்கல படிச்சு வந்தவங்க தான் ஆமா இன்னைக்கு அவ்வளவு உயரத்துல போயிட்டு இருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம் நம்மளுடைய மொழி அதோட சிறப்பு ஆமா அவன் என்ன சொல்றான் ஒரே மொழி ஆமா என்ன மொழி அது என்னமோ பெரிய இது எவிடன்ஸ் மாதிரி ஆமா அது என்னமோ பெரிய மந்திரம் சொல்லணும்னு இவன் பூரா உருகிடுறான் உட்கார்ந்துருக்கான் ஏன்னா புரிஞ்சாதான் நம்ம ஆளு உட்கார மாட்டானே புரியலங்கிறதுனால உட்கார்ந்து ஆமா கல்யாணம் பண்ணையில மந்திரம் சொல்றான் ஆமா என்ன மந்திரம்னு தமிழ்ல கேட்பானா சொல்லுவானா கல்யாணம் பண்ணையில ஐயர் சொல்றாரு ஓஹோ மந்திரம் ஆமா என்ன மந்திரம் என்ன சொல்றாரு இப்ப நான் தான் நீங்க பொண்ணு வச்சுக்க ஆமா வச்சுக்க மாப்பிள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான் சரி பொண்ணு மாப்பிள்ள உட்காருக்காங்க ஐயர் சொல்றாரு மந்திரம் என்ன சொல்றாரு இந்த அருகால கட்டிக்க போறவன் நீ கட்டிக்க போறவன் தமிழ்ல அதுதான் அர்த்தம் அதான் அர்த்தம் ஆமா என்ன சொல்றாரு இந்த அருகால ஆமா நான் கட்டிக்க போற பொண்ணு முதல்ல இந்திரனுக்கு வாங்கப்பட்டா யாரு இந்த பொண்ணு நம்ம கட்டிக்கிற பொண்ணு யாருக்கு வாக்கப்பட்டா இந்திரனுக்கு அப்புறம் 33 கோடி தேவர்களுக்கு வாக்கப்பட்டா எத்தனை கோடி 33 கோடி தேவர்களுக்கு என்ன ஆயிருப்பா சரி அப்புறம் என்ன சொல்றாரு இந்த உட்கார்ந்துருக்கு பாத்தீங்களா பிராமணன் ஆமா எனக்கு வாக்கப்பட்டா அப்புறம் இல்ஜா போய் உன்னை கட்டிக்க இத தமிழ்ல சொன்னா என்ன பண்ணுவோம் ஆம்பளைக்கு கோபம் வருதோ இல்லையோ ஆனா கொஞ்சம் லேட்டா தான் வரும் நமக்கு ஆனா ஒரு பெண்ணுக்கு என்ன வரும் எடுத்து என்ன இருக்கோ மண்டையில போட்டாது அது குத்து ஒரே சொல்லுங்க ஆமா சொல்லிடாது அப்ப தமிழ சொல்ல மாட்டேனால அப்ப ஓமொழி சிறப்புன்ற ஆமா என்ன சிறப்பு வச்சிருக்க அந்த மொழியில என்ன சிறப்பு இருக்கு எங்க எவ்வளவு இலக்கிய நயம் இருக்கு தமிழ் மொழியில ஆமா எவ்வளவோ இலக்கியங்கள் கொட்டி கிடக்கிற கொண்ட மொழியை விட்டுட்டு எந்த மொழியும் படிக்க கூடாதுன்னு யாரும் சொல்லல நம்ம மொழிக்கு எது கிடையாது ஆமா படிச்சுக்க ஓஹோ இந்த வர்றான் அங்க இருந்து அவன் தமிழ் கத்துக்கிட்டு இங்க வேலை பார்க்கறான் இங்க இருந்து நீங்க அங்க போய் வேலை பார்க்கறீங்களா இந்திய படிச்சுக்கோ அது படிச்சுக்காது இல்ல ஜெர்மனி போறியா ஜெர்மன் படிச்சுக்கோ ரஷ்யா போறியா ரஷ்யா படிச்சுக்கோ ஆமா எங்க வேணா போட்டுக்கோ அது நம்ம வாழ்க்கை பிரச்சனை பெரியார் சொன்னார் என்ன சொன்னா பெரியார் ரொம்ப அழகா சொன்னார் ஓஹோ இங்க இருக்கிற தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைய பெத்துரு ஆமா பெத்துட்டு 6 மாசம் தமிழ் பாலே ஊட்டு தமிழ் பால் ஆரோக்கியம் 1 வருஷம்
ஊட்டிட்டு லண்டனுக்கு கொடுத்த பேரு நீ போன் கூட பண்ணக்கூடாது. அந்த பிள்ளைக்கு போன் கூட பண்ணக்கூடாது. 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வா. ஆமா. ஐயோ மகனே நீ கூப்பிடு. ஆமா. உங்களோட புள்ளதான் தமிழ் புள்ளதான். ஆமா. அவன் இங்கிலீஷே வேறையா போகும். ஓஹோ. ஏன் என்ன வளர்கிற சூழ்நிலையில் தான் மொழி இருக்கும். ஆமா. அதனால இருக்கும் நீ திணிக்க கூடாது வந்துட்டு என்ன சொல்ல ஒரே நாடு. அது பெரிய மந்திர மொழிங்கிறான். இப்ப நம்ம பொங்கல் விழா நடத்துறோம். ஆமா. பொங்கல் விழா எதுக்கு என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? ஒரு வாரம் நடக்கும். ஒரு வாரம். ஆமா. நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? அங்க பயங்கரமா இருக்குமா? எப்படிங்க? அப்படியே கட்டளகானதோ கற்பனை ராஜ்யம் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை சொர்க்கத்துக்கு போனா அங்க என்ன இருக்கும்? ஒரே குடியும் கூத்தும் கும்மாளமா இருக்குமா? இந்த பாட்டை பாரு. வசந்த மாளிகையில சிவாஜி கணேசன் சரக்க ஊத்திட்டு நம்மளை பார்த்தே ஏன்னு கேக்குறாரு. ஆமா. ஊத்துறா குடிச்சிட வேண்டிய நம்ம ஊரே வாங்கி கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஊறுகாயே 10 ரூபாய்க்கு போயிடுச்சு இன்னைக்கு ரேட்டு. ஆமா. ஏன் ஊறுகாய் 10 ரூபாய்க்கு போச்சு? ஏன் போச்சு? ஊறுகாய் ஊத்தெல்லாம் நிதியமைச்சரானா? ஊறுகாய் 10 ரூபாய்க்கு தர பார்ப்போம். பரவாயில்ல. புரியுது. ஊரே ஏறுறதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? கவலைப்பட வேண்டியது கடைக்கு போடாம கவலைப்பட. ஆமா. இந்த மாதிரி நம்மளே பாரு. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல ரம்பை ஊர்வசி ஜோத்தம் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்களாம். ஜோத்தம் எல்லாம் சரி. பக்கத்துல நரகத்துல என்ன செட்டுல போட்டு வருவாங்க. என்ன செட்டுல போட்டு வருவாங்க? 2 டவுட். என்ன சந்தேகம்? இங்க கருவல் வாடை அடிக்காது. ஆமா. இங்க டான்ஸ் ஆடு. ஒரு செவரு தான் பக்கத்துல இருக்குன்னா கருவல் வாடை அடிக்காது. கருவல் வாடை அடிக்காது. சரி. உங்க பாசையில சொல்ல போனா நரகத்துக்கு போனவங்க சேட்டை பண்றவங்க தானே. ஆமா. ஒரு செவர் தான் இடையில இருக்குன்னா அங்க ரொம்ப ஊர்வசி டான்ஸ் ஆடையில செவரு ஏறி குடிக்க மாட்டோம். ஆனா செவர்ல ஏறி குடிக்கிற ஒரு ஓட்டை போடுறாங்க. சேட்டை பிடிக்கவைய சும்மா டான்ஸ் வச்சாலே கொட்டையா பிடிச்சிடறாங்க. நம்ம ஆரம் பாடுவோம். வள்ளியில் ஒரு நரகம் வச்சாலே வள்ளியே 60 வயசு அதை கோட்டையை போட்டு பாத்துக்கிட்டு இப்ப நரகத்துல நம்மளால இங்க என்ன செய்ய மாட்டான். சரி. சொர்க்கத்துக்கு எனக்கு நடுவில் அதான் இருக்கா? செவர் இருந்துச்சு. அது விழுந்துருச்சான். அது சொர்க்கத்துல இருக்க சொன்னானா? சொர்க்கத்துல இருக்க என்ன சொன்னானா? நீங்க தான் நரகத்துல இருக்கா கட்டி தரணும். உங்களால ஏறி பூச்சி விழுந்துருச்சு கட்டி தரணும். நரகத்துல இருக்க முடியாதுட்டானா? நரகத்துல இருக்க என்ன சொன்னானா? நான் முடியாது கட்டி தர முடியாது. ஏன்? அதுக்கு நான் முடியாது அப்புறம் கட்ட முடியாதா? சரி. சொர்க்கத்துல இருக்க சொன்னானா? என்ன சொன்ன? சொர்க்கத்துல இருக்க அப்ப நான் கோர்ட்டுக்கு போவேன். கோர்ட்டுக்கு? அப்ப நரகத்துல இருக்கலாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. நரகத்துல இருக்கிறதுனால கோர்ட்டுக்கு போனா அவனுக்கு கேஸே ஜெயிக்காது. ஏன் ஜெயிக்காது? பூரா வக்கீல் இங்க இருக்கான். வக்கீல் மட்டும் இல்ல இப்பெல்லாம் நீதிபதியே அதான் லட்சணம். எம்ஆர் ராதா சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மாண்புமிகு நீதிபதிகள் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம பேசக்கூடாது. நீதிபதிகள் எதுவும் சொல்லலாமா? எதுவும் சொல்லலாமா? தீர்ப்பெல்லாம் இப்ப எப்படி சொல்றாங்க? தீர்ப்பெல்லாம் மசூதி இடிச்சது தப்பு. ரொம்ப தப்புங்க. ஆமாங்க. தப்புனா தப்பு. எப்படி தப்பு? மாபல் தப்பு. ஓஹோ. அதனால இடிச்சவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க மசூதி இடிச்சு. அதனால அந்த இடத்துல கோயில கட்டிங்க. நீதிபதி சொல்றாரு. நம்ம எதுக்கு நீதிபதிக்கு நமக்கு என்ன? நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. இந்த காலத்துல தீர்ப்பு எல்லாம் எப்படி எல்லாம் வருதுன்னு நீங்க டெய்லி பாக்குறீங்க. ஆமா. நாங்க எதுக்கு இப்ப தந்தை பெரியார்களோ மற்ற இயக்கங்களோ எதுக்கு மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம்? ஏன் மக்கள்கிட்ட பேசுறோம்? எதுக்கு பேசுறோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. என்ன காரணம்? எவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்தாலும் ஆமா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எவ்வளவு பெரிய நீதிபதி. ஆமா. பெரியார் போயிருக்காரு. பெரியார் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. உச்ச நீதிமன்றத்துக்கு. நீதிமன்றம்லாம் எப்படி இருக்கு? அப்பவே போயிருக்காரு அவரு. பெரியார் போயிட்டு சொல்லியிருக்காரு. ஓஹோ. நீங்க கொடுக்கிற தீர்ப்பு கேட்கறதுக்காக நான் வரல. அப்புறம் ஏன் வந்தீங்க? நான் வரலைன்னா வாரண்ட் போட்டு உள்ள வச்சிருவேன். வாரண்ட் போட்டு உள்ள வச்சு என் பிரச்சார வேலை கெட்டு போகும். சரி. நான் மக்கள்கிட்ட பேசுறது கெட்டு போயிடும். அதனால நான் வந்தேன். ஓஹோ. மற்றபடி நீ சொல்ற தீர்ப்பெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க மாட்டேன். ஏன் சாமி நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? இது உச்ச நீதிமன்றமே இல்ல. வேற என்ன? உச்ச குடிமை நீதிமன்றம்.
பெரியார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு அப்படித்தான். ஓஹோ, மாத்தி மாத்தி அங்க போய் உட்கார்ந்துக்குவாங்க. எவ்வளவு பெரிய நீதிபதியா இருக்கா நீங்க எதுக்கு மனசுல வச்சிருக்கீங்க? எல்லாம் மனசுல வச்சுங்க. தீர்ப்பு வாங்கலாம். ஆமா, எந்த தீர்ப்பு வேணாலும் எழுதலாம். ஆனா பேரு அவருக்கு பேரு நீதிபதி. நீதிபதி எழுதுறவங்களுக்கு பேரு நீதிபதி. நீதிபதி அவங்க எழுதுறதுக்கு பேரு நீதி கிடையாது. அப்புறம் தீர்ப்பு தான். எவ்வளவு பெரிய நீதிபதியா இருந்தாலும் அவங்க எழுதுறதுக்கு பேரு நீதி கிடையாது. அப்புறம் தீர்ப்பு தான். அப்ப நீதியை யார் எழுதுறது? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த மக்கள் நீங்கள் மக்கள் தான் நீதி எழுத முடியும். நமக்கான நீதி அதுதான் சமூக நீதிங்கிறது. அதுதான் சமூக நீதி. அதுதான் சமூக நீதி. நமக்கான நீதி நம்மளா இருக்கு. நம்ம தான் உருவாக்கணும். ஆமா, அதை சொன்னா பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. குண்டுச்சீட்டுல குதிரை ஓட்டுறாங்க. ஓட்டுறான். ஆமா, அது மாதிரி போயிட்டு வச்சுக்க. நமக்கு எதுக்கு ஊர்வம்? நம்ம பேச வந்த விஷயத்த பேசுவோம். அப்படியா? ஆமா ஆமா. என்ன விஷயம்? நல்லா பாருங்க, அற்புதமா பாருங்க, சிறப்பா பாருங்க. ஏன்னா எப்படிப்பட்ட உலகத்துல, விஞ்ஞான உலகத்துல இருக்கிறோம் நம்ம. ஆமா ஆமா ஆமா. எதுக்கு எடுத்தாலும் என்ன சொல்றான்? டிஜிட்டல் உலகம். டிஜிட்டல் உலகம். எல்லார் கையிலும் போன் இருக்கு. எல்லார் கையிலும் போன் இருக்கு. எல்லார் கையிலும் குடித்ததில் நிமிராம நம்மால சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் இப்போ போட்டோ எடுத்துக்கிறோம். போட்டோ எடுத்துக்கிறோம், செல்ஃபி எடுத்துக்கிறோம். ஆமா, வீடியோ எடுத்துக்கிறோம். வாட்ஸ்அப்ல பேசிக்கிறோம். வாட்ஸ்அப்ல பேசிக்கிறோம். ஆமா, இன்னொரு என்னமோ பேஸ்புக்கா, அந்த பேஸ்புக் பேசாத புக்காக ஆகி போச்சு. ஆமா, எல்லாம் எடுத்துக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கிறோம். அப்புறமா உள்ள போய் நோடுறோம். அது என்னமா வந்து இன்டர்காம் என்னமோ சொல்லிக்கிறோம். இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் வச்சிருக்கோம். அண்ணன் தம்பி மாமன் மச்சான் ஒட்டு உறவு எதுவுமே இல்லாம எல்லாம் பேசுறோம். இன்னைக்கு 2024. ஓஹோ, யோசிச்சு பாருங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போனை பத்தி யோசிக்க முடியுமா? 70 வருஷத்துக்கு ஏன் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இந்த தமிழர் திருவிழா கொண்டாடுறாங்க? ஏன் இன்னும் பெரியார் இந்த நாட்டில் பேசிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்? 2 காரணம். என்ன காரணம்? எங்கேயாவது தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு விழா நடத்தி இவ்வளவு பெண்கள் முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்து நீங்க பார்க்கவே முடியாது. இந்தியாவில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமா, அது தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் தான் உண்டு. அதுதான் பெரியார். ஓஹோ, என்ன உங்களை உட்கார வச்சாரு? அதுதான் பெரியார். நமக்கு தெரியாது. நம்ம அவர் தான் உட்கார வச்சாரு. பெரியார் தான் உட்கார வச்சாரு. அவர் தான் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு. ஓஹோ, அவர் உட்கார வச்சாரு. அப்பனா இப்ப எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. அன்னைக்கு யோசிச்சாரு. என்ன யோசிச்சார்? 1948 சொல்றாரு பெரியார். என்ன சொன்னார்? எல்லார் கையிலயும் எல்லார் பாக்கெட்லயும் ஒரு தொடர்பு சாதன கருவி வந்துரும். தொடர்பு சாதன கருவி வந்துரும். 1948 யோசிச்சாரு. வரலாம்னு சொல்லல. அப்புறம் வரலாம் அப்படி சொல்லல. ஓஹோ, வந்துரும். ஆமா, தொடர்பு சாதன கருவி வந்துரும். சரி, ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசும்படியான வாய்ப்புகள் வந்துரும். அறிவியல் வளர்ச்சி வந்துரும். எப்படி யோசிச்சிருக்காரு பாருங்க. ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து வாட்ஸ்அப்ல பேசுறோம்ல, வீடியோ கால். நம்ம பேசுறது பிடிக்கலன்னா ஆமா, நீங்க சில பிஜேபி காரெல்லாம் பேசுறோம். பாத்தீங்களா, பூஜை ரூம்ல இருந்து பேசுவாங்க. ஆமா, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சில அதெல்லாம் முக்கியமான அது மாதிரி ஒருவருக்கு ஒருவர் முகம் பார்த்து பேசலாம். அதுக்கப்புறம் தாண்டி என்ன சொன்னார் பெரியார்? உலகம் முழுக்க எங்கு பேசி ஆமா, கல்வியில் மேம்படுகிற வாய்ப்பு வந்துரும். கல்வியில் மேம்படுகிற வாய்ப்பு வந்துரும் சொன்னார். அப்படி சொன்னார். சரி, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இப்ப எல்லாத்தையும் இப்படி யோசிச்சு முடியுமா? இப்ப எல்லாம் டிஜிட்டல் உலகம். இப்ப என்ன இப்ப எல்லாம் டிஜிட்டல் உலகம் சொல்றான். ஆமா, சொல்றது யாருன்னு? இந்த நாட்டை பின்னோக்கி இருக்கிறவங்க முன்னாடி போய் டிஜிட்டல் இந்தியா, கேஷ்லெஸ் இந்தியா, அதுக்கப்புறம் மேக் இன் இந்தியா, அண்ட் இந்தியா, இந்தியா. எப்பா சுதந்திர இந்தியா எங்கப்பா? அது போச்சு சுதந்திர இந்தியா. ஆமா ஆமா, நமக்கு சுதந்திர அன்னைக்கு கொடியேற்றி மிட்டாய் கொடுக்குற அன்னைக்கு ஆமா வந்தே மாதரம் பாடுறாங்க. எப்படி பாடுறாங்க? வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலையக சீதலாம். காந்தி செத்துட்டாரு. தப்பா சொல்லாத, சின்ன பசங்க நிறைய இருக்காங்க. ஆமா, நான் திருப்பி சொல்றேன் கேட்டு. என்ன சொல்றேன்? காந்தி சாகல. இருக்க எல்லாருக்கும் சொல்றேன், காந்தி சாகல, காந்திய கொன்னுட்டாங்க. பாருங்க, கை தட்டுறாங்கன்னா தெரிஞ்சிருக்குது யாரு கொண்டது என்னன்னு. ஆமா, பெத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். என்ன சொல்ற? காந்தி செத்துட்டாருன்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஓஹோ, காந்திய கொன்னுட்டாருன்னு சொல்லுங்க. சொல்லி கொடுங்க. அவன் கேட்பாங்க, சும்மா இருக்க மாட்டான். பசங்க வயலுக்கு அறிவோட இருக்காங்க. யார் கொண்டது எதுக்காக கொண்டாங்க கேட்பாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலன்னா அவன் தெரிஞ்சு அவன் கண்டுபிடிச்சுக்கிறான். அவன் முதல்ல சொல்றத ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லி கொடுத்துருவோம். காந்திய கொன்னுட்டாங்க. ஆமா, கொன்னது யாரு என்னங்கிறது அவன் கண்டுபிடிச்சுக்குவான். வயலுக்கு தேடி கண்டுபிடிப்பான். சரியா சொல்லணும்ல. ஆனா வரலாறு ரொம்ப முக்கியம் இல்ல. இந்த காலத்துல போய் நீங்க வந்தே மாதிரி பாட முடியுமா? இங்க இருக்க பயலுக்கு பிடிக்குமா? பயலுக்கு எப்படி போயிருப்பான்? கேட்பானா? கேட்க மாட்டல. வந்தே மாதரம் வந்தே மாதரம்
முடியாது. அப்படிதான் நவீனம். ஓஹோ, இப்ப டிஜிட்டல் இந்தியாங்கற. இப்ப டிஜிட்டல் இந்தியா. எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. ஆமா, டிங் டிங் தான். ஒரே சவுண்ட் தான். 10 ரூபாய் டீ குடிச்சா என்ன சொல்றோம்? என்ன சொல்றோம்? டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் காரம். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 10. ஹார்ஸ் மிட்டாய் வாங்கினா கூட டிங் டிங். எல்லாம் இப்ப உலகமே எதுல இருக்கு? எதுல இருக்கு? டிங் 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 டிங். நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு காசு இருக்கு, உங்க லட்சணம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு ஒருத்துன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம வருமானம் எவ்வளவு, என்ன தகுதியோட நீங்க வாழ்றீங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி லோன் வேணுமா, லோன் வேணுமா, அது வேணுமா, என்ன பொருள் வேணும், என்ன பொருள் வேணும் கேட்கறான். போன்ல. ஆமா, போன்ல. டிஜிட்டல் உலகம். ஓஹோ, டிங் 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 தான். ஆமா. ஆஹா. ஏடிஎம்ல போய் காசு எடுத்தீங்கன்னா சொல்லுது. என்ன சொல்றாங்க? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. அவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க. ஆமா. ஆஹா. எந்த ஏடிஎம்ல போய் நீங்க பணம் எடுங்க, பணம் எடுத்தாலும் எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. நன்றி. அதான் டிஜிட்டல் உலகம். ஓ, டிஜிட்டல் இந்தியா. ஆமா. ஆஹா. அது திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல ஒரே நாள்ல கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு அதான் சொல்லி. என்ன சொல்லிருக்கு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருட்டு பேருக்கு அதான் சொல்றது, நம்மளுக்கு அதான் சொல்றது. அந்த நாடு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பார்க்கறோம். திருடனைக்கு நம்மளை ஏன்? என்ன காரணம்? அப்படித்தான். அப்படித்தான். டிஜிட்டல்னாவே என்ன? என்ன? டிஜிட்டல்ல திருடுறது. திருடுறது இப்போ டிஜிட்டல்ல திருடுறது. ஓஹோ, எல்லாத்தையும் எப்படி வேணாலும் வச்சுக்கோ, திருடிக்கலாம். ஆமா ஆமா. இன்னைக்கு ஃபாஸ்டாக்னு வச்சிருக்கான் பாருங்க. ஃபாஸ்டாக். ஓஹோ, ஃபாஸ்டாக். ஆமா. பேலன்ஸ் இவ்வளவு வச்சுக்கறான். 200 ரூபாய் வச்சுக்கணும் நீங்க பேலன்ஸ். இத்தனை கோடி வாகனங்கள் இருக்கு. அப்ப திருடுறான் நல்லா. டிஜிட்டல் திருடர்கள் திருடுறான். வட்டுக்கோட்டை எழுதுறாரு. என்ன எழுதுறாங்க? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. என்ன பட்டுக்கோட்டை கையால் சொல்லி எழுதும் போது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டிருக்கிறது முடிச்சிருக்கலாம். சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டிருக்கிறது முடிச்சிருக்கலாம். ஏன் கொண்டே இருக்குது மோட்டா? இந்தியால எத்தனை பேர்? இந்தியானா மொத்தம் 148 கோடி பேர் கொண்டது இந்தியா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதான் சொல்றாங்க கணக்கு. இந்தியாங்கிறது 148 கோடி நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, இல்ல. அப்புறம் யாரு? இந்தியாங்கிறது 4 பேர் தான். 4 பேர் தான். 4 பேர் தான் இந்தியா. 100